ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 20/7/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நம்ம 370 சரிங்களா, அந்த 370லேருந்து பாருங்கள் 786, 861, 563, 280. ஸோ இதுலேருந்து நம்ம நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு கரெக்டாக 618க்கு 618, 654, 786, 074 சரிங்களா. இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு 861 பாக்ஸ் பண்ணி நமக்கு அப்படியே அடிச்சிட்டாங்க. இடையில உள்ள 56க்கு நமக்கு ஏபி மட்டும் பாஸு. நெக்ஸ்ட்டு 786க்கு 40 அப்படியே நமக்கு அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 370லேருந்து நமக்கு 07லேருந்து 370 மட்டும் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கேருந்து இந்த 268லேருந்தோ 044லேருந்தோ நமக்கு 3Dயாக வர்றதுக்கான ரிசல்ட் வாய்ப்பு இருக்குது. இங்கே நமக்கு 68. ஸோ இங்கே நமக்கு 8 வச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 268 அப்படிங்கிற நம்பர் ஒன்று இருக்குது சரிங்களா. ஏன்னா நமக்கு 68 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 3Dயாக அடிச்சிருக்காங்க சரிங்களா. 861 3D, அதே மாதிரி 786 3Dயாக அடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ இதிலேருந்து நமக்கு கீழே வரதில் சொல்கிறேன். ஸோ அப்படியே மாற்றி இங்கே அடிக்கிற நம்பர்ஸை வச்சு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால இந்த 28 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த கிராஸில் 28 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா கீழே வச்சு தான் நமக்கு மேலே அடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது இந்த 28 அப்படி நம்பர் நமக்கு ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நமக்கு 86 அடிச்சிருக்காங்க. மறுபடியும் ரிட்டன் கேப் போட்டு ஒரு 86 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ 28ஆம் நம்பரும் நமக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 28 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 487, 3 நாள் கேப் விட்டு 496, திரும்ப 3 நாள் கேப் விட்டு 287. ஸோ இதான் நமக்கு ஸ்ட்ராங்கான கேஸிங்கு. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இதுலேருந்து கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6 7வது நாள் சரிங்களா. அந்த 487 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. திரும்ப 496 பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9வது நாள் நமக்கு 649 அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. இங்கே 3 நாள் கரெக்டாக கேப்பு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி திரும்ப 3 நாள் கேப்பில் 287 9வது நாளுங்களா. ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 11வது நாள். ஸோ இங்கே ரெண்டு நம்பருக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா இடையில நமக்கு 8 இருக்குது. ஒரு நாள் கேப் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது. 11வது நாள் நமக்கு வரணும் சரிங்களா. ஸோ நமக்கு 28 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 87 அப்படி நம்பரும் இருக்குது சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் 86க்கு ஒரு 86, 25க்கு 952க்கு நம்ம ஃபுல் நம்பருமே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 784லேருந்து இனி 2 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு 87 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா. இப்போ இந்த நம்பர் வந்துச்சுன்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு 487 அப்படி நம்பர் எப்படி எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 487 அப்படி நம்பர் இருக்குது. 487 அப்படி நம்பரை நமக்கு 478ன்னு அடிச்சிருக்காங்க. ஏசி நம்பரை எடுத்து நமக்கு ஏபியில் 47ன்னு வச்சு 478 வச்சுருக்காங்க. 496க்கு பாருங்கள், ஏசி நம்பர் 46 சரிங்களா. அந்த 46ங்கிற நம்பரை எடுத்து நமக்கு ஏபியில் தான் நமக்கு இந்த நம்பருமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் தான் வச்சுருக்காங்க. 649. அப்போது ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 287, ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 27. அப்போது 278 அல்லது 728 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ மொத்தமாக ஏபியில் நீங்கள் 27 அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கோங்க சரிங்களா. 278 அல்லது 728 அப்படி நம்பரும் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள். டி போர்டு மட்டும் சரிங்களா. டி போர்டு மட்டும் வந்து பாருங்கள். ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு 6, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு 8, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு 3 நம்பர் வச்சுருக்காங்க. 3, 6 2 டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வச்சுருக்காங்க, 8ஆம் நம்பர் வச்சுருக்காங்க, 3, 5. ஸோ இந்த இடத்துல 4 சரிங்களா. 3, 4, 5, 6 3, 4, 5 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 6ன்னு வச்சுருக்காங்க. அப்போது 7ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 72, 78, 77, 25 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த 2 நம்பர்ஸ்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சி போர்டுக்கு சரிங்களா, சி போர்டுக்கு நமக்கு 8ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பி போர்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் 7ஆம் நம்பர் உடனே நமக்கு பவர் பண்ணி 278 அப்படி நம்பருக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 72, 78 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்குன்னு சரிங்களா. ஸோ பிக் பிளேயர்ஸ் வந்தீங்கன்னா 278 பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய விருப்பம். பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. பிக் பிளேயர்ஸ் ஆனீங்கன்னா பாக்ஸாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 87லேருந்து பாருங்கள், பிசி ஒரு 87க்கு ஒரு பிசி ஒரு 87, பிசி 07க்கு கிராஸாக சரிங்களா, பிசி ஒரு 70, பிசி ஒரு 86க்கு ஒரு ஏசி 86, பிசி ஒரு 25க்கு ஒரு பிசி 25 சரிங்களா, பிசி ஒரு 38க்கு பிசி ஒரு 38 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 87 டேரெக்டு, 07 திருப்பி 70ன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஒரு நம்பர் டேரெக்டு, ஒரு நம்பர் திருப்பி இருக்காங்க. 86ங்கிறது ஏசியாக வச்சுருக்காங்க, 25ங்கிறது டேரெக்டு. அப்போ பிசி 38 திருப்பி 83 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. பிசியில் 83 அப்படி நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 83ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதத்தில் உள் நம்பரில் நமக்கு அதாவது 83, 38 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த நம்பர் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. நமக்கு இன்றைக்கி இந்த மாதத்தில் நமக்கு அடித்த நம்பர்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பர்லேருந்து 259 அப்படி நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதையும் பார்த்துக்குங்க, 2 அடித்ததுப்பா 925 அடிச்சிருக்காங்க. 532 இந்த நம்பர் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்குங்க. 325 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. இது சப்போர்ட் நம்பர் தான் 325. ஸோ ஒன்ஸ்னா 83, 25 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நமக்கு பிசி 83 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுனால சொல்கிறேன். நமக்கு கிராசிங்கில் 074, 786, 654, 618, 865. ஸோ இதில் பாருங்கள் 8, 86, 654, 66ங்கிறது காமனாக வருது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல 66, 77ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் 25, 83 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பரை திருப்பி நான் வந்து கொடுத்துருக்கேன், 25, 83, 83, 25. ஸோ நம்ம அங்கே கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 278 அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 728 மொத்தம் 40ல் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 7ஆம் நம்பர் வச்சு தான் அதிகமாக கொடுத்துருக்கோம், 278. ஸோ இந்த நம்பருக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே சப்போர்ட்கான நம்பர் தான். ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம சொன்ன நம்பர்ஸில் ஏபிஎஸ்சி பிசிக்கு 27 அப்படி நம்பரும் 83 அப்படி நம்பரும் ஏபிஎஸ்சி பிசியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.